அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். கடந்த 2 மாதமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிரனுடைய நிலை நன்றாக இருக்கிறது. தனுசு ராசிக்கு 7, 10ஆம் வீட்டின் அதிபதி கடந்த ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் 17ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தனுசு ராசிக்கு விரயஸ்தானம், அயன சயன போக விரய மோட்சஸ்தானத்திலே புதன் சஞ்சாரம் செய்வது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை சந்தோஷம் இருந்திருக்கும். இரவு உறக்கம் நன்றாக இருந்திருக்கும். பகலில் கூட ஓய்வு எடுத்திருக்கலாம், உறங்கியிருக்கலாம். 12ஆவது வீட்டிலே புதன் வரும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு காலில் அடிபட்டிருக்கும். பாத வெடிப்பு, சேற்றுப்புண், தோலில் பிப்பு அரிப்பு, இந்த மாதிரிலாம் கடந்த 2 மாதமாக 12ஆவது வீட்டிலே புதனாக வந்திருக்கும்போது குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு நோய் நொடி மருத்துவ செலவுகளை புதன் ஏற்படுத்தி கொண்டு வந்திருப்பார். மாம மச்சான்களிடம் ஒரு சிலருக்கு கெட்ட பெயர், அசிங்க அவமானம் ஏற்பட்டிருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் கூட இருப்பவர்களிடம் கொஞ்சம் அவப்பெயர் வந்திருக்கக்கூடும். 12ஆவது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு, அதாவது முதலாளியாக இருப்பவர்களுக்கு, உங்களிடம் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நோய் நொடி அவங்க வேலையில் லீவு போட்டு இருக்கிற மாதிரி, தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சில தடங்கல்களும் ஏற்பட்டிருக்கும். ஜென்ம ராசியிலும் 2ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் பெரியளவு தனுசு ராசி என்பதற்கு ஓரளவு நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா செவ்வாய் குரு பார்வையில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும்போது சத்துரு பகை கடன் நோய் தொந்தரவுகள் இல்லாமல் ஓரளவு நாட்களை கடந்திருக்கலாம். ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். நவ கிரகங்களில் அசுர குரு, கலத்தரக்காரகன். தற்போது தென்மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு நடு உச்சி வானத்திலிருந்து கொஞ்சம் கீழே சாய்வான கோணத்தில் சுக்கிரனை தரிசனம் செய்யலாம். சுய ஒளி கிரகம் சுக்கிரன். புதனை எல்லோரும் தரிசனம் செய்ய முடியாது. சூரிய உதயத்துக்கு பிறகு புதனை கடலோரத்தில் இருப்பவர்கள் தரிசனம் செய்யலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி டிசம்பர் மாதம் 30/12/2024 அன்று மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். தமிழோடபடி குரோதி வருஷம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் தை மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை ஒரு 30 நாட்களுக்கு ஆட்சி பெற்ற சனியுடன் சுக்கிரன் சனி பகவான் வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஜனவரி மாதம் 1/1/2025 அன்று விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். 19/1/2025 அன்று மகர ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார். ஒரு 18 நாட்கள் மட்டும் தனுசு ராசியில் புதன் சஞ்சாரம் செய்வார். சுக்கிரன் புதன் பெயர்ச்சியின் மூலம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. தனுசு ராசிக்கு கோச்சாரத்திலே ராசிக்கு 3ஆவது வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இன்னொரு 1.5 ஆண்டு காலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 3ஆவது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். தொழில் வேலை முன்னேற்றம் அடையும். அடுத்த 30 நாட்கள் சனியுடன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது அரசு வழியில் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு
புதிய ஒப்பந்தம் உங்களை தேடி வரும். அரசு வேலையில் இருப்பவர்கள், தனியார் துறையில் வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி பிரமோஷன் தேடி வரும். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சனி சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல சம்பளம் அடுத்த 30 நாட்கள் வாங்கலாம். நிரந்தர வேலை வாய்ப்பு உண்டு. திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும். திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை சுக்கிரன் சனி பகவான் மேல் விழும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும். காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து புதிய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்கினாலும் அதன் மூலம் நல்ல வருமானம் பெறலாம், பணம் சம்பாதிக்கலாம். 3ஆம் வீட்டிலே சுக்கிரன் வரும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எதிரியால் பகையாளி தொந்தரவு இல்லை. எதிரியும் கூட உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள். எதிரிகள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திர பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் உண்டு. முன்பின் தெரியாத புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அந்த புதிய நண்பர்கள் மூலம் அவர்களுடன் சில கருத்து வேறுபாடு, அவர்களால் ஒரு சிலருக்கு கெட்ட பெயர், அசிங்க அவமானம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. கோடா நட்பு கேடாய் முடியும். தனுசு ராசி என்பர்கள் அடுத்த 30 நாட்கள் புதிய நட்பு உறவுகளிடம் கவனமாக இருப்பது நல்லது. புதிய ஆடை ஆபரணம், வண்டி வாகனம், வீடு, நிலம், சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தங்க நகை, விலை உயர்ந்த பொருளாக வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது விற்கணும்னு காத்து கொண்டு இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். நல்ல விலை வரும், விற்கிறது விற்கலாம். மார்கழி மாதம் 17ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு புதன் வருகிறார். ஒரு 18 நாட்கள் ஜென்ம ராசியிலே புதன் சஞ்சாரம் செய்வார். அப்போ சூரியன் புதன் கூட்டு சேர்ந்து புத அதியோகத்தில் ஜென்ம ராசியிலே புதன் வரும்போது மாம மச்சான்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். படிப்பில் தடையாக இருந்தவர்களுக்கு மீண்டும் படித்து பாஸ் பண்ணிடுவீங்க. கம்ப்யூட்ரு, செல்ஃபோனு, தொலை தொடர்புகள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். ஜென்ம ராசிக்கு புதன் வரும்போது பயண அலைச்சல் ஏற்படும். அதிகமாக வேலை விஷயமா, தொழில் விஷயமா அவசரப்படுத்தி அலைச்சலை உண்டாக்கும். சரியான நேரத்தில் தூங்க முடியாது. அப்படி இல்லைன்னா பகலில் வேலை லீவு போட்டு பகல்லையும் தூங்குவீங்க, இரவுலையும் தூங்குவீங்க. உடல் கொஞ்சம் அசதியாக இருக்கும். இன்றைக்கி பார்க்குற வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம், சரி நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வேலையை லீவு போடுற மாதிரி நிலையும் இருக்கும். கணவன் மனைவி உறவில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். செய்யக்கூடிய தொழில், வேலை ஆட்கள் பற்றாக்குறையால் தொழிலில் சில தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை செய்யக்கூடிய இடத்தில் உயர் அதிகாரிகளால், கூட வேலை பார்க்கக்கூடியவர்களால் ஒரு சிலருக்கு தொல்லை தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. ஜென்ம ராசியிலே புதன் வரும்போது சூரியன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள், அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு சார்ந்த காரியங்கள் தனுசு ராசி என்பதற்கு வெற்றி வாய்ப்புகளை தேடித்தரும். நண்பர்கள் வழியில், உங்கள் குழந்தைகள் வழியில் பணச்செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும். தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே அஷ்டமத்திலே விரய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய் நேச வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். அவருடைய நேர் 7ஆம் பார்வை 2வது வீட்டின் மேல் விழுகிறது. மூக்கு தொண்டை பிரச்சனை ஒரு சிலருக்கு வரும். உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு பேசுவதால் குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவு அவ்வப்போது நீங்கும். சளி, இருமல்,
தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்புண்டு. செவ்வாய் அப்படின்னாலே இரத்த காயங்களை ஏற்படுத்தும். பல்வலி, கை கால் மூட்டு எலும்பு முதுகு வலி இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. இரத்த காயங்கள் உடலில் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த 30 நாட்கள் சுக்கிரன் சனி கூட்டணி தனுசு ராசி என்பதற்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கிறது. புதிய புதிய விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. வேலை சார்ந்து தொழில் சார்ந்து வருமானத்திற்காக நீங்கள் முயற்சிக்கும் போது கண்டிப்பாக தனுசு ராசி என்பதற்கு வெற்றி வாய்ப்புகளை தரப்போகிறது. நீங்கள் முன்னேற்றம் அடையலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.